முதல்ல உடற்பயிற்சி முடிஞ்சால் செய்யுங்க. உடற்பயிற்சி காலையில் ஏஞ்சிக்கிறது, பல்ல துளைப்பது, வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம். இது ஒன்று செய்யணும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். ரெண்டாவது, உணவு பழக்க கசாமுசாம் கண்டதெல்லாம் சாப்பிடாதீங்க. மெயினாக ஃபாஸ்ட் ஃபுட்டு கண்டிப்பாக குறைச்சிடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டே சாப்பிட வேண்டாம். இந்த சிக்கன் சாப்பிட்றீங்க, ப்ராய்லர் கோழி, அதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. மெயினாக வந்து தூக்கம். மெயின் ஒரு ஆண்களுக்கு முக்கியமானது தூக்கம். ஒரு மினிமம் 8 மணி நேரமாவது தூங்கணும். இல்லை ஒரு 7 மணி நேரம், இல்லை ஒரு 6 மணி நேரம் தூங்கணும். அதிகமாக கண் விழித்தாலும் ஆண்மை போயிடும். ஃபாஸ்ட் ஃபுட்டு இது மாதிரி சிக்கனு கண்ட உணவுகள் டைம் பிரகாரம் சாப்பிட்னாலும் போயிடும். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்யணும், டைமு சாப்பிடணும், டைம் தூங்கணும். வாரம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அந்த காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாங்க தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். தெரியும். கேள்விப்பட்டிருக்கிறியா? உங்கள் பாட்டி தாத்தாலாம் இல்லையா? இருந்தாங்களா இல்லையா? இல்லை சார், இப்போ இல்லை. இல்லை. அந்த காலத்தில் வந்து சனிக்கிழமை புதன்கிழமை தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி எண்ணெய் வைப்பாங்க. இப்பெல்லாம் யாரும் எண்ணெய் தடவை பார்த்துருக்கீங்களா? தலையில நானே தடவுறதில்ல. நீயே தடவுறதில்ல, சகானாவே தடவுறதில்ல எண்ணெய். ஆமாம் சார். எண்ணெய் வைத்தது நல்லது. ஏன்னா உஷ்ணம் இருக்காது. உஷ்ணமாக இருக்கிற ஆண்களுக்கு விந்து தண்ணிமாக நீத்து போயிடும், சீக்கிரம் வந்துடும். அதெல்லாம் நிறைய ஆண்கள் நான் சொல்கிறபடி டைமுக்கு சாப்பிடணும், டைம் தூங்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாரம் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றிக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக மருந்து சாப்பிட்டு குடலை சுத்தம் பண்ணணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை. அது யார் வேணாலும் சாப்பிடலாமா சார்? ஆமாம், பேதி மருந்து என்பது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பைக் இருக்குது, கார் இருக்குது, லாரி இருக்குது, பஸ் இருக்கு. ஏன் அதுக்கு ஆயில் சர்வீஸ் பண்றாங்க? நல்லா ஓடணும் தான். நல்லா ஓடணும் தானே, இன்ஜின் டேமேஜ் ஆகக்கூடாது இல்ல. இப்போ நம்ம உடல்ல எவ்வளவு இன்ஜின் பாகம் இருக்குது, குடல் பாகம் இருக்குது, கல்லீரல், கிட்னி, லிவர் எல்லாம் என்னென்ன இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணணும் அப்படின்னா குடல் சுத்தமா இருக்கணும்.